வணக்கம். இது ஐபிசி தமிழின் நன்றி காத்திருப்பு. இந்த நாடும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பிள்ளையான் என்ற பெயர் இப்போதைய சூழலில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த காலங்களில் கிழக்கில் ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு பெயராக, அதே நேரத்தில் கிழக்கினுடைய பிரபலமான அரசியல்வாதியாக பேசப்பட்ட ஒரு பெயர் இப்போது ஒரு குற்றவாளியாக, எப்போது இவருக்கான தண்டனை வழங்கப்படும், எப்போது இவருடைய வழக்கு முடிவுறுத்தப்படும், இப்படியான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், காலங்காலமாக ஈழத்து தமிழ் மக்கள் அனுபவித்து வந்த வேதனைகளினுடைய ஒரு அங்கமாக கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்த அந்த கொடூரமான ரணங்களான காலப்பகுதிக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிலரில் பிள்ளையானுடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த மக்கள். எப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இப்போது பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருக்காக இந்த சம்பவங்களை எல்லாம் செய்தாரோ அவர்களே இவர்களை கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. ஆக இப்போது தமிழ் மக்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள். இந்த நீதியை இந்த அரசு வழங்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முன்னெப்போதும் இருக்கக்கூடிய அரசுகளைப் போல இல்லாமல் இந்த அரசு சற்று வித்தியாசமாக நகர்ந்து கொள்கிறது, அல்லது இதுவரை இருந்த அரசுகள் மேற்கொள்ளாத சில விடயங்களை இந்த அரசு மேற்கொள்கிறது. இப்படியான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கைதுகள் நீதியை நோக்கி அல்லது தண்டனையை நோக்கி நகருமா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இலங்கையினுடைய கடந்த 75 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது அதில் எங்களுக்கு நல்ல கற்றுக்கொண்ட பாடம் இருக்கிறது. இலங்கையில் எத்தனையோ ஏராளமான படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது, ஏராளமான கொலை சம்பவங்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஜேவிபியினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக இடம்பெற்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கதிர்காமத்து அழகி மன்னம்பேரியினுடைய கொலை சம்பவம் தொடர்பாக சொல்லிக்கொள்ளலாம், அல்லது மாத்தளையிலே கண்டெடுத்திருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய மனித புதைகுழிகள் தொடர்பாக சொல்லிக்கொள்ளலாம், அல்லது பட்லந்து வதைமுகாம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான விடயங்கள் இலங்கையை எங்கு தோண்டினாலும் மனித புதைகுழிகளே இருக்கும் என்கின்ற அளவுக்கு கடந்த காலங்களில் இலங்கையில் கொடூரங்களும் துன்பியல் நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறது. ஆக அவற்றுக்கெல்லாம் கடந்த காலங்களிலே நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக குறைவு. ஆக இந்த விவகாரத்திலும் எப்படியான ஒரு நிலைமை இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காலங்காலமாக கைதுகள் இடம்பெறுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவர்கள் விடுதலை செய்யப்படுவதும் தான் வழமையாக இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தில் புதிய என்பிபி அரசு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நகருமா என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல நீதியை பெற்றுக் கொடுக்க போகிறது அரசு என்ற ஒரு கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது இது வெறும் தேர்தல்களுக்கான நாடகமா, அல்லது ஐநாவினுடைய மனித உரிமை கூட்டத்தொடரிலே தங்களை நல்லவர்களாக அல்லது ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்பதனை காட்டிக்கொள்வதற்காக நகர்கின்ற முடிவாக இருக்கிறதா? இப்படியெல்லாம் கேள்விகள் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த பிள்ளையான் தொடர்பாக கருத்துக்கள் வருகிற போது அதிக அளவிலே பேசுகின்றவர்கள் மஹிந்த தரப்பாக இருக்கிறார்கள். மஹிந்த தரப்பினுடைய விசுவாசிகளாக, இப்போது மஹிந்த தரப்பினுடைய மிக தீவிர விசுவாசியாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய உதய கமன் பிலவாக இருக்கலாம், சரத் வீரசேகர போன்றவர்களே அதிகமாக பிள்ளையானை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். பிள்ளையானுடைய வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், அப்படி என்று சொன்னால் மக்களினுடைய பக்கமாக உண்மைகளை சொல்லிவிடுங்கள் என்ற மாதிரி எல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கள் இருக்கிறது. ஆக இந்த விடயத்திலே தான் நாங்கள் ஒரு சில கடந்த கால சம்பவங்களையும் இங்கு உங்களோடு குறிப்பிட்டு பகிர வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது பிள்ளையான் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய அல்லது ராஜபக்ச குடும்பத்தினுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால், பிள்ளையான் ராஜபக்ச குடும்பங்களுக்கு விசுவாசமானவர், அவர் ராஜபக்ச குடும்பத்திற்கு மிக முக்கியமானவர். ஆகவே அவருடைய கைது அல்லது அவருக்கு எதிராக வழங்கப்படுகின்ற தண்டனைகளில் இருந்து அவரை தப்பிக்க வைப்பதிலே இவர்கள் மிக முக்கியமாக இருக்கிறார்கள். காரணம், ராஜபக்ச குடும்பத்திற்கு பிள்ளையான் என்பவர் மிகவும் அவசியமானவர் என்ற கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே கடந்த 2015 ஆண்டு காலப்பகுதி மைத்திரி ரணிலுடைய ஆட்சி இடம்பெற்ற காலப்பகுதியிலே பிள்ளையான் மாமனிதர் ஜோசப்பர் ராஜசிங்கம் அவர்களுடைய கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். மட்டக்களப்பிலே அவர் சிறையில் இருந்த காலப்பகுதியில் நேரடியாக மஹிந்த ராஜபக்ச அந்த சிறைக்கு சென்று பிள்ளையானை பார்வையிடுகிறார். ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டினுடைய நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக 2 முறை பதவி வகித்திருக்கக்கூடிய ஒருவர். ஒரு கொலை குற்றவாளி, அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நேரடியான கண்கண்ட சாட்சியங்கள் கூறுகின்ற அடிப்படையில் இவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற போது, ஒரு கொலை குற்றவாளியை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி சென்று பார்வையிடுகிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக எவ்வளவு அவமான பேச்சுகள் இருக்கும், எவ்வளவு சேறுபூசல்கள் இருக்கும் எதிர்க்கட்சிகளுடைய, அல்லது எவ்வளவு கேள்விகள் எழும். இதையெல்லாம் தாண்டி அவர் சென்று பிள்ளையானை பார்வையிடுகிறார் என்று சொன்னால்
பிள்ளையான் எந்த அளவுக்கு ராஜபக்ச தரப்பிற்கு முக்கியமானவர் என்ற ஒரு விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தே ஆக வேண்டிய, தெளிவு பெற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஆக பிள்ளையானை இப்போது விசாரணை வலயத்திற்குள் வைத்திருக்கிறதாக அரசு சொல்லுகிறது. பிள்ளையானிடமிருந்து தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிள்ளையான் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறோம் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார். ஆகவே இப்போது கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இவர்கள் பதறுகிறார்களா என்பதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே மிகப்பெரிய ஒரு அரசு சாட்சியமாக அல்லது பொது சாட்சியமாக தன்னை அடையாளப்படுத்தியவர் அசாத் மௌலானா பிள்ளையான் தொடர்பாகவும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை சேனல் 4 மற்றும் ஐபிசி தமிழுக்கு வழங்கியிருந்த காணொலிகளிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஐபிசி தமிழுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பிரத்யோக நேர்காணலிலே அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இந்த பிள்ளையான் தொடர்பான ஆவணங்கள் யாவும், பிள்ளையான் செய்த கொலை குற்றங்கள், பிள்ளையானின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள், பிள்ளையானுக்கு எதிராக திரட்டப்பட்ட குற்றங்கள், அதற்கான சாட்சியங்கள் எல்லாமே, அந்த கோவைகள் கோப்புகள் எல்லாமே கோட்டாபாய ராஜபக்சவினுடைய காலப்பகுதியில் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக முழுவதுமாக ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது தானே. இப்போது நீங்கள் பிள்ளையான விசாரணை செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் தாங்கள் மாட்டப்போவதில்லை என்ற நிலைப்பாட்டிலே பிள்ளையானை இப்போது விசாரிக்கும்படியாக சரத் வீரசேகர போன்றவர்கள் சொல்லுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக எப்படியாக இருந்தாலும் பிள்ளையானுக்கு நன்றியுடையவர்களாக ராஜபக்ச தரப்பும் அவர்களுடைய விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக பிள்ளையான் தொடர்பாக இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு பக்கமாக அப்படி நோக்கினாலும் இன்னும் ஒரு பக்கமாக பிள்ளையான் வாய் திறந்து விட்டாரா, பிள்ளையான் காட்டி கொடுத்து விட்டாரா, இப்படியான கேள்விகளும் எழாமல் இல்லை. குறிப்பாக இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிற போது பிள்ளையானோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர், பிள்ளையானுடைய கொலைகள் ஆட்கடத்தல்கள் தொடர்பான விடயங்களில் தொடர்ந்தும் தம்மை ஈடுபடுத்தி இருப்பதாக கூறப்படுகின்ற இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரோடு சேர்ந்து சில கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பிள்ளையான் வாய் திறந்து விட்டாரா, பிள்ளையான் காட்டி கொடுத்து விட்டாரா, ஆக மஹிந்த தரப்பையும் ராஜபக்சக்களையும் பிள்ளையான் காட்டிக் கொடுப்பாரா, இப்படியான கேள்விகளும் எழாமல் இல்லை. ஆக இந்த நிலையிலே தான் பிள்ளையான் தொடர்பாக பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் கருத்துக்கள் இருக்கிற போதும் அரசு தரப்பிலே ஒரு நீதி விசாரணை வேண்டப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு தேவை எழுந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் இப்போது இந்த விவகாரத்தை பிள்ளையானை விசாரியுங்கள், பிள்ளையான் தொடர்பான விவரங்களை மக்கள் முன் வையுங்கள் என்ற விடயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. ஆக இந்த விவகாரம் இப்படி ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தாண்டி பிள்ளையானுக்கு வழங்கப்படுகின்ற இந்த முக்கியத்துவத்தை பார்க்கிற போது கடந்த காலங்களிலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது, அது தொடர்பாக பிள்ளையானுக்கு தெரியும், பிள்ளையான் அறிந்திருந்தார் என்பது குற்றச்சாட்டு. இதை தாண்டி இந்த விவகாரத்தில் பிள்ளையான் ஒரு முக்கியமான பங்காளி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக சொல்லக்கூடிய விடயம், கோட்டாபாய ராஜபக்சவை ஆட்சி பீடத்தில் ஏற்றுவதற்காகத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆக இவர்களுடைய ஆதரவும், இவர்கள் பிள்ளையான் தொடர்பாக பேசுகின்ற விடயங்களும், பிள்ளையானுக்காக உதயகம் அன்பில் ஆஜராவதும், பிள்ளையானுக்காக இவர்கள் தொடர்ந்து பேசுவதும், ஏன் பிள்ளையானுக்காக பேச வேண்டும், பிள்ளையான் இவர்களுடைய கட்சியை சார்ந்தவரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா. இல்லை, ஆனால் கடந்த காலங்களிலேயே நிறைய நன்றி விசுவாசங்களை பிள்ளையான் செய்திருக்கிறார். ஆகவே அதற்கான நன்றி கடனை இவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படியாக நகர்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இவற்றில் எல்லாம் ஒரே ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். அதாவது கோட்டாபாய ராஜபக்சவினுடைய பதவியேற்புக்காக, அவரை பதவியில் அமர்த்துவதற்காகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது என்ற விடயம் போன்ற பிள்ளையானோடு தொடர்புபட்டு கூறப்படுகின்ற அனைத்து விடயங்களும், ராஜபக்ச தரப்பினுடைய பதறல்களும், அவரை சென்று சந்திப்பதும், அவரை இவ்வளவு முக்கியமாக கருதுவதும் போன்ற விடயங்களின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். பிள்ளையான் தொடர்பான கோப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளையானுடைய குற்றச்செயல்கள் தொடர்பான கோப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பிள்ளையான விசாரியுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், பொதுமக்கள் முன் அந்த விடயங்களை கூறுங்கள் என்று சொல்லி சரத் வீரசேகர போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தத்துணிவு, இதையெல்லாம் நாங்கள் அளித்து விட்டோம் தானே என்பது அசாத் மௌலானாவினுடைய கூற்றுப்படியாக நாங்கள் ஊகித்துக் கொள்ளக்கூடிய முடியும். ஆக ஒரு தத்துணிவு, எங்களிடம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, ஆகவே நீங்கள் எதுவும் செய்ய முடியாத என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு விடயம் இருக்கிறது. பிள்ளையான் இந்த விவகாரத்தில் இளவே குறிப்பிட்டது போல வாய் திறந்தாராக இருந்தார், பிள்ளையான் சிலரை காட்டிக் கொடுப்பாராக இருந்தால் மஹிந்த தரப்புக்கு அது ஒரு மிகப்பெரிய இறுக்கமாக மாறிவிடும். ஆகவே பிள்ளையானுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இலங்கை போன்ற நாடுகளில் இது நிகழாதா என்று கேட்டால் அது நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே கடந்த காலங்களினுடைய 75 ஆண்டுகால வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது இப்படியான நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் என்பது தெளிவுபடுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறது. கவனம்
கவனமாக அரசு தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். முன்னம் இருந்திருக்கக்கூடிய அரசுகள் செய்யாத நகர்வுகளை இந்த அரசு செய்கிறது என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே மக்களுடைய நம்பிக்கையை இந்த விவகாரத்தில் அரசு காப்பாற்றிக் கொள்ளுமா, அல்லது வளமை போன்ற கடந்த கால அரசுகளை போன்ற தேர்தல் நாடகமாக, அல்லது வேறொரு தரப்பை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு நாடகமாக, நகர்வாக, அல்லது பல குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இதனை பயன்படுத்துகிறார்களா? இப்படியான கேள்விகளுக்கான பதிலாக இருக்குமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம்.